this is Sadish Physics YouTube channel. Today I am going to talk about 10th standard physics lesson 3ல thermal physics அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெர்மல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தெர்மல் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா ஹீட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டாபிக் இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ தெர்மல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. தெர்மல் அப்படிங்கிறது இது ஒரு எனர்ஜி. ஸோ இது என்ன எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சன் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் த தெர்மல் எனர்ஜி ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்குமே எல்லா உயிரினங்களுக்குமே ஹீட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெர்மல் எனர்ஜி இஸ் அ காசஸ் ஆஃப் அ டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். ஸோ தெர்மல் எனர்ஜி எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா டெம்பரேச்சரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கும். அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் பாட்டம் மேலே நம்ம ஏதாவது ஒரு வெசலோ ஒரு கண்டெய்னரோ ஏதாவது வைக்கிறோம். ஸோ அப்படி வைக்கும்போது அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் என்ன ஆகும்னா ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஹீட் எனர்ஜி என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஸோ அந்த கண்டெய்னரோட பாட்டம் வந்து ஹீட் ஆகி உள்ளே இருக்கிற ஃபுட்டு வந்து குக் ஆகும். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட்டு. ஸோ நார்மலாக ஒரு பர்சன் இப்போ எப்படி டெம்பரேச்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது அந்த பாட்டம் ஆஃப் த வெசல் வந்து ஹீட் ஆகி ஃபுட் குக் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து சயின்டிஃபிக் மேனராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து எப்படி ஒரு ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து எப்படி ஹீட் வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஸோ அதை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் அ பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டெம்பரேச்சர் வந்து degree of the hotness of the body. The temperature is the higher for a hotter body than the colder for a body. ஸோ டெம்பரேச்சர் வந்து எப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஹையர் அதாவது ஹாட்னஸ்லேருந்து தான் கோல்ட்னஸ்க்கு வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ it is also defined as the property which determines whether a body is equilibrium or not in the surrounding. ஸோ ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஸோ ஹீட் எனர்ஜி வந்து ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஹாட்னஸ்லேருந்து கோல்ட்னஸ்க்கு வந்து ட்ராவல் ஆகி ஸோ எல்லா இடமும் வந்து ஈக்குவலான ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருது அப்படின்னா அது வந்து ஈக்லிபிரியம் சொல்கிறாங்க. ஸோ நார்மலாகவே நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து further the temperature is the property why determine the direction of flow of heat. ஸோ எந்த டைரெக்ஷனில் அது ஃப்ளோ ஆகுதோ அதை மீன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ அது வெக்டார் குவான்டிட்டியா ஸ்கேலார் குவான்டிட்டியா அப்படின்னு முடிவு பண்ணுவோம். ஸோ டெம்பரேச்சர் இஸ் த ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெம்பரேச்சர் எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்னா 3 ஸ்கேலில் மெஷர் பண்ணுவோம். ஒன்று வந்து கெல்வின் ஸ்கேலு, இன்னொன்று வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபாரன்ஹீட்டு, இன்னொன்று வந்து செல்சியஸ் ஸ்கேலு. ஓகேங்களா? ஸோ டிகிரியில் அதாவது டிகிரி சென்டிகிரேட் செல்சியஸ் ஸ்கேலில் நம்ம டிகிரியை அதாவது டெம்பரேச்சரை மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஸோ கெல்வின் ஸ்கேல் ஈக்குவல் டு செல்சியஸ் ஸ்கேல் ப்ளஸ் 273. இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா அதாவது செல்சியஸ் ஸ்கேலோட கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செல்சியஸ் ஸ்கேலோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கிடச்சிரும். இதுவே ஃபேரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணும்போது ஃபேரன்ஹீட் ப்ளஸ் 460 நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா ஃபேரன்ஹீட் கிடைக்கும். நார்மலாக டிகிரி சென்டிகிரேட் போனீங்கன்னா கெல்வின் ஸ்கேல்னால் 273 ஆட் பண்ணுவீங்க, ஃபேரன்ஹீட்னா 460 ஆட் பண்ணுவீங்க, டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னா 0 டிகிரிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஸ்கேல் ஆர் கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி இன்னொரு டாபிக் கொடுத்துருக்காங்க. த டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர்ட் இன் த ரிலேஷன் அப்சல்யூட் 0வாக இருக்கும். யூஸிங் த கெல்வின் ஸ்கேல் இஸ் நவுன் அஸ் த அப்சல்யூட் டெம்பரேச்சர். இட் இஸ் ஆல்சோ இஸ் நவுன் அஸ் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர்.
ஸோ ஹியர் தெர்மோடைனமிக் அப்படின்னு என்ன மீனிங்? டைனமிக் அப்படின்னாலே மூவிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் டைனமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி இருந்து எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா நார்மலாக ஹாட்னஸ் ஆஃப் த பாடியிலேருந்து கோல்ட்னஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ராக்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 1/273.16th பார்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர், அதாவது ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இன் 1 டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1 கெல்வினுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 0 கெல்வின் அப்படிங்கிறது த அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி, ரிலேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதாவது செல்சியஸ் அண்டு கெல்வின் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெல்வின் ஸ்கேலில் நீங்கள் எழுதும்போது கெல்வின் ஸ்கேல் ஈக்குவல் டு செல்சியஸ் ஸ்கேல் ப்ளஸ் 273 ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதுவே ஃபாரன்ஹீட் அண்டு ஃபாரன்ஹீட்லேருந்து கெல்வின் ஸ்கேலுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா கெல்வின் ஸ்கேல் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் ப்ளஸ் 460 இன்ட்டு 5/9 போட்டிங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிரும். அதாவது 0 கெல்வின் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா -273 டிகிரி சென்டிகிரேட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மெஷர் பண்ணுறோம் இல்லையா? கெல்வின் ஸ்கேலில் மெஷர் பண்ணுறோம், ஃபாரன்ஹீட்டில், செல்சியஸ் ஸ்கேலில். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் தெர்மல் ஈக்லிபிரியம். தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னா ஸோ இப்போ நார்மலாக வந்துன்னா இங்கே என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா 2 or more physical systems அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். இல்லைன்னா our bodies are said to be a thermal equilibrium if there is no net flow of thermal energy between the systems. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2-3 ஃபிசிக்கல் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து ஹாட்னஸ், இன்னொன்று வந்து கோல்ட்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம 2 சிஸ்டமை வந்து நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்குவோம். அந்த 2 சிஸ்டத்துலேருந்து நமக்கு நார்மலாக ஹீட் எனர்ஜி வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்னா ஹாட்னஸ்லேருந்து கோல்ட்னஸ்க்கு வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி ஹாட்னஸ்லேருந்து கோல்ட்னஸ்க்கு ட்ராவல் ஆகி அதாவது ஈக்லிபிரியம் பொசிஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா ஈக்குவலாக ஆயிடுச்சு அப்படின்னா டெம்பரேச்சர், அதைத்தான் என்ன சொல்லுவோம்னா தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு கப் ஆஃப் காஃபி எடுத்துக்கிறோம். அந்த காஃபியை வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ அந்த காஃபியை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நார்மலாக ஒரு டேபிளில் கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு ஈக்குவல் ஆகி ஸோ நார்மல் வாட்டர் மாதிரி அதோட டெம்பரேச்சர் வந்து சரியாக ஈக்குவல் ஆகிரும். அதை தான் என்ன சொல்கிறோன்னா தெர்மல் ஈக்லிபிரியம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஹீட் எனர்ஜி வந்து என்ன ஆகுதுன்னா ட்ராவல் ஆகுது. எந்த பிளேஸ்லேருந்து எங்கே ட்ராவல் ஆகுதுன்னா ஹாட் எனர்ஜியிலேருந்து கோல்டு எனர்ஜிக்கு அது வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாட் பாடி டு கோல்டு பாடியாக அது ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஹீட் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் த ஒன் பாடி டு another due to temperature difference between them. Thus, you can define the thermal equilibrium in another way. If two bodies are said to be a thermal equilibrium, then they will be at the same temperature. What will happen if two bodies at different temperatures are both in contact with one another? There will be a transfer of heat energy from the hot body to cold body until the thermal equilibrium is established between the is depicted. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹாட் சிஸ்டம், இன்னொன்று வந்து கோல்டு சிஸ்டம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அதாவது ஹீட் எனர்ஜி வந்து ட்ராவல் ஆகுது எங்கேருந்து அப்படின்னா ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பாடியும் இட் வில் காண்டாக்ட் ஈச் அதர். ஒன்றுக்கு ஒன்று காண்டாக்டில் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்னா ஹீட் எனர்ஜி வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ when a cold body is placed in the contact with hot body, some thermal energy is transferred from the hot body to cold body. As the result, there is some rise in the temperature of the cold body and decrease in the temperature of the hot body. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஒன் பாடியும் அதாவது கோல்டு பாடியும்
ஹாட் பாடியும் ரெண்டையுமே காண்டாக்ட் விச் ஈச் அதராக இருந்தது அப்படின்னா ஹீட் எனர்ஜி வந்து ட்ராவல் ஆகும். எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகும்னா ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் ஆகும்போது ஹீட் எனர்ஜி வந்து என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் பாடியில் இருக்கிற ஹீட் எனர்ஜி என்னாங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே வரும், அதாவது டிகிரீஸ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி கோல்டு பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும்னா, ஸோ அது வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தட் மீன்ஸ் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்து, அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு அது ஈக்குவலைஸ் ஆகிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா தெர்மல் எனர்ஜி. ஸோ தெர்மல் அப்படின்னா ஹீட்டுன்னு சொல்லுவோம். எனர்ஜி அப்படின்னா ஸோ இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ தெர்மல் எனர்ஜி, இஃப் யூ லேர்ன் கப் ஆஃப் ஹாட் மில்க் ஆன் அ டேபிள் ஆஃப்டர் சம் டைம் வாட் ஹேப்பன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு கப் ஆஃப் காஃபி எடுத்துக்கிறோம், அது டேபிளில் வைக்கிறோம். டேபிளில் வைக்கும்போது அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே என்னென்னா ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்கேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, அதாவது ஹாட்னஸ் ஆஃப் த பாடியிலேருந்து கோல்ட்னஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து ட்ராவல் ஆகுது. எப்படி ட்ராவல் ஆகுதுன்னா, இட் இஸ் அ எனர்ஜியாக ட்ராவல் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னென்னா ஹாட்னஸ் ஆஃப் த பாடியிலேருந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், கோல்ட்னஸ் ஆஃப் த பாடி வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, when a hot object is contact with another cold object, a form of energy flows from the hot object to cold object, which is known as the thermal energy. Thermal energy அப்படின்னா ஹீட் எனர்ஜி வந்து ட்ராவல் ஆகுது. எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுதுன்னா ஹாட்லேருந்து கோல்டுக்கு ட்ராவல் ஆகிறதுனால தான் அது தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? thus the thermal energy is a form of energy which is transferred between two bodies due to difference in their temperatures. ஸோ அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹாட் பாடியா இது கோல்ட் பாடியா அப்படிங்கிறத. ஸோ ஹீட் எனர்ஜி இஸ் சிம்பிளாக எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஹீட்னு சொல்லுவோம். ஹீட் எனர்ஜி இஸ் த ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, which produce the sensation of the warm and make the bodies hot. The process which heat energy flows from a body at a high temperature and to the another object is a low temperature is known as the heating. ஸோ ஹீட்டிங் அப்படின்னு என்னென்னா, இப்போ நார்மலாக வந்து கோல்டு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி வந்து என்னன்னா ட்ராவல் ஆகுது, அந்த கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடியாக அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறோன்னா ஹீட்னு சொல்லுவாங்க. ஹீட்டோட எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஹீட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? During the process of transferring the heat energy, the body at lower temperature is heated, while to body is a higher temperature is cooled. ஸோ ரொம்ப ஹையர் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு வாட்டரை வந்து நம்ம கூல் பண்ணோன்னா அதை தான் வந்து கூலிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லைன்னா அது கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து ரொம்ப கோல்டான ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஹீட்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Thank you for watching.